Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோவில் நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் சிஸ்டம் சவுண்டை நம்ம எப்படி டிசேபிள் பண்ணுறது இல்லாட்டி ஆஃப் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதாவது உங்கள் மொபைலில் உங்களுக்கு சிஸ்டம் சவுண்டை மட்டும் ஆஃப் பண்ணணும் இல்லாட்டி டிசேபிள் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்படலாம். ஸோ இந்த டைம் நீங்கள் உங்கள் மொபைலை சைலண்டில் போடுவீங்களா இருந்துச்சுன்னா உங்கள் மொபைலே சைலண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகிரும். ஸோ அது அந்த ஆப்ஷன் அந்த ஸ்டெப் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அந்த டைம் உங்களுக்கு சிஸ்டம் சவுண்டை மட்டும் டிசேபிள் பண்ணணும்னா வேறு ஸ்டெப்ஸை தான் ட்ரை பண்ண இருக்குது. ஸோ என்ன ஸ்டெப் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் நீங்கள் செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சவுண்ட்ஸ் அண்ட் வைப்ரேஷன் இல்லாட்டி சவுண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு திரும்பவும் கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிஸ்டம் சவுண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று அவைலபிளாக இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிஸ்டம் சவுண்ட் வால்யூம் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒலிமை நீங்கள் ஃபுல்லாகவே கீழே குறைப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சவுண்ட் அதாவது சிஸ்டம் சவுண்ட் டிசேபிள் ஆகிரும். ஸோ இப்படி பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் சிஸ்டம் சவுண்ட் ஒர்க் ஆகாது. திரும்பவும் ஒர்க் பண்ண வைக்கணும்னா இந்த இடத்துல இந்த சவுண்டை அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்படித்தான் நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் சிஸ்டம் சவுண்டை நம்ம டிசேபிள் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.